அவருக்கு பின்னாக நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நமக்கு முன்னாக இருக்கக்கூடிய எல்லா கோணல்களையும் எல்லா விதமான கோணல்களையும் கர்த்தர் ஆண்டவர் சீர்படுத்த வல்லவராக இருக்கிறார். நாம் போக வேண்டிய வழியிலே அவர் அற்புதமாக நம்மை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். நாம் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்து விடாதபடிக்கு சரியான பாதையிலே நடத்தி செல்லும்படி அவர் நமக்கு முன்பாக போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய எல்லா விதமான இடரல்கள், எல்லா விதமான தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். அவைதான் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சொல்லி. நமக்கு முன்னே போகும் பொழுது நம்மை கோணலாய் மாற்றுவதற்கு ஏதுவாய் இருக்கக்கூடிய தடைகள், வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார் என்று. அவர் நமக்கு முன்னே செல்லும்போது சில நேரம் இருக்கிற தடையை பார்த்து நாம் அங்கும் இங்கும் விலகி ஓடி போகக்கூடிய ஒரு எண்ணங்களுக்கு நேராக போவோம். ஆனால் கர்த்தர் நமக்கு முன்பாக போவார் என்று சொன்னால் அந்த தடைகளை எல்லாம் அவரே உடைய தெரிவார். அவர் உடைய தெரியும் போது நாம் கோணலுக்கு நேராய் போவதற்கான சூழ்நிலைகள் இருக்காது. நாம் செவ்வனே அவருக்கு பின்பாக செல்லும் பொழுது அந்த பாதை நமக்கு திறக்கும். வேதத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும் பொழுது செங்கடல்கள் தடையாக இருந்தது. ஆனால் அவர் அவர்களுக்கு முன்பாக போனபடியினால செங்கடல்கள் வழி திறந்து கொடுத்தது. எரிகோ கோட்டைகள் இடிந்து விழுந்தது. இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார். அவர் அப்படி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். எல்லா விதமான கோணல்களை, வழிகளிலே காணப்படக்கூடிய கோணல்களை அவர் செவ்வையாக்குகிற தேவனாக இருக்கிறார். நமக்கு முன்னாக போகும் பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். வேதத்தில் சொல்லப்படுகிற அவர் நமக்கு முன்பாக சத்துருக்களை சிதறடிக்கும்படியாக கடந்து போகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்முடைய வளர்ச்சியை, நம்முடைய உயர்வை, நம்முடைய மேன்மையை தடை செய்யும்படியாக பல விதமான சத்துருக்கள் விரோதமாக எதிர்த்து நிற்கிற சத்துருக்கள் இருக்கலாம். இந்த சத்துருக்களை எல்லாம் சிதறடிக்கும்படி அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களை கண்டு பயந்து வழிவிட்டு விலகி போய்விடாதபடிக்கு அவர் நமக்கு முன்னே போய் நமக்கு முன்பாக நிற்கிற சத்துருக்களை சிதறடித்து நாம் செவ்வையான வழியிலே கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்தை அறியாதவர்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக சென்று யுத்தத்தை கர்த்தரே நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது என்று சொல்லி கர்த்தர் சொல்லி அத்தனை லட்ச ஜனங்களாக இருந்தாலும் கூட யுத்தத்தை காணும் பொழுதெல்லாம் பயந்தார்கள். ஆகவே ஆண்டவர் முன்னே சென்று சத்துருக்களை சிதறடித்து அற்புதமாய் வழி நடத்தி சென்றார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் முன்னாக சென்று கோணல்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை மாற்றும்படியாக சத்துருக்களை சிதறடிக்கிறவராக இருக்கிறார். அதே போல ஆண்டவர் நமக்கு முன்பாக போய் இந்த உலகத்தின் முடிவின் பொழுது நாம் தவித்து விடாதபடிக்கு நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகம் என்றென்றாலும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆனால் அன்று நம்முடைய ஆத்மாவுடைய சமூகத்திலே அவர் அண்டையிலே இளைப்பாறும்படி ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தும்படி நமக்கு முன்பாக சென்று ஆயத்தப்படுத்தி பிதாவினுடைய வலது வாரிசத்தில் விற்றிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒவ்வொருவரும் முடிக்கும் பொழுதும் கூட அவருடைய சமூகத்திற்கு செல்லும்படி நமக்காக பரலோகத்தின் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை எல்லாம் செவ்வையாக்குவேன் என்று சொன்னார். நமக்கு முன்பாக இதெல்லாம் நம்மை கோணலாக்கும்படியாக செயல்படுகிறதோ எல்லா தடைகள், கோணலாக்குகிற தடைகளை நீக்குகிறவர், கோணலாக்க நினைக்கிற சத்துருக்களை சிதறடிக்கிறவர், நமக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் அனுகுணமாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் தடையாய் இருக்கிறதோ, உங்களுடைய எல்லைகளிலே எந்த சத்துருக்கள் எதிர்த்து நின்று உங்களை கோணல் படுத்தும்படி செயல்படுகிறார்களோ அவர்களை எல்லாம் சிதறடித்து சபையான பாதையிலே உங்களை நடத்துவாராக.